அனைவருக்கும் வணக்கம். வடை சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கடுகு கொஞ்சமாக போடணும். கடுகு நல்லா பொரியட்டுங்க. வெந்தயம் கொஞ்சமாக போடணும். வெந்தயம் தீயாமல் பொரிஞ்ச உடனே வெள்ளை வெங்காயம் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டாச்சு. பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலத்தில் கொஞ்சம், நல்லா வதங்கட்டுங்க. அந்த எண்ணெயிலேயே வெங்காயமெல்லாம் வதங்கட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டாச்சு. தக்காளி பழம் சின்ன சின்ன பழத்தை 2 பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தூள் வரமிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டேங்க. இது கொத்தமல்லி தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு. எங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி மிளகாய் செடி ஒன்று இருக்குது. ஏகப்பட்ட காய் இருந்துச்சுங்க. நல்லா பழுத்து பிற்பாடு நான் அதை பறித்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தூள் தான் போட்டிருக்கேன். நான் கடையிலலாம் அதெல்லாம் வாங்கினதே இல்லை. புளி கரைச்சி ஊற்றியாச்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டேன். நல்லா கொதிக்கிட்டோம். கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மத்தி மீன் ஒரு 5 மீன் இருந்தது, எடுத்து வச்சுருந்தேன். இந்த மெத்தடில் போடுறதுக்காக ஒரு 5 மீன் எடுத்து வச்சுருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வேறு மெத்தடில் அந்த குழம்பு மீன் குழம்பு வச்சேன். அதில் ஒரு 6 மீன் மத்தி மீன் போட்டேங்க நான். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த மெத்தட் குழம்பு என்னுடைய பெரிய மகன் வீட்டில் இப்படி தான் வைப்பாங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி கொஞ்சம் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே தாளித்து விட்டுட்டு மீனை போட்டுருவாங்க. கெட்டியாக நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் நானும் ஞாபகம் வச்சுட்டே இருந்து வச்சேன். சூப்பராக இருந்துச்சுங்க. ரெண்டுமே தனித்தனி குழம்பு தான், சூப்பராக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மீதி மீன்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ. ரசம் கொஞ்சம் வச்சுட்டேங்க. தேங்க்யூ.